ஸ்கிப் பண்ணி போயிடாங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிரயோசனமா இருக்கும். நெடுஞ்சாலை இருக்குதானே, ஹைவே நெடுஞ்சாலை சமீபம் இருக்கிற ஒரு மஸ்ஜித் என்றால் இந்த மஸ்ஜித் மட்டும்தான். ஹம்மந்தொட்டிலிருந்து தொடங்கி கொட்டாவ போகும் வரையில கிட்ட எந்த பள்ளியும் இல்லை. நிறைய பிரச்சனை இருந்து பெண்களுக்கு தொழிலுக்கு ஒரு ஏற்பாடு இல்லாம இருந்து திறக்கல. இந்த பழைய மஸ்ஜித் தான் இருந்துச்சு. பழைய மஸ்ஜித் இந்த ஏரியால இதை உடைச்சிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் இந்த லேடிஸ் ஃப்ரீ ரூம் கட்டினோம். அல்லாஹ் கிருபையால ஒரு 75 லட்சத்துல ஒரு பட்ஜெட், மக்களுடைய ஒரு 28 லட்சம் இதுக்கு உதவி செஞ்சு. அடுத்தது மக்கீசா என்று சொல்லக்கூடிய பானத்துறையில அந்த ஒரு கல்விக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க மொத்தமட்டையுமே செலவழிச்சு இந்த வேலை திட்டங்களை முடிச்சு தந்தாங்க. நிறைய பெண்கள் வராங்க மாஷாஅல்லாஹ். அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு இடம், பெண்களுக்கு வசதி உள்ள இடம் ஒன்று இருக்குது சொல்லி தெரியாது. இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. பார்க்கலாம் பெண்களுக்கு மாஷாஅல்லாஹ். பெண்கள் வந்தா தொழுகிறதுக்கு ஒளிச்சேரத்துக்கு சுத்தமா அழகா இருக்கு டாய்லெட். அப்படியே ஒளி செஞ்சுட்டு இந்த தொழலாம், போதலாம். இதில் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பகலை குரான் மசால் நடத்துகிறோம். மௌலவி எங்கிருந்து வர பெண்களும் தொழலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரத்தில் தூரத்துலேருந்து இரவைகளுக்கு வந்த பெண்கள் வந்து ஆண்கள் துணையோடு வருவாங்க. வந்து பள்ளியில் ஆண்கள் தங்குவாங்க, பெண்கள் இங்கே தங்குவாங்க. காலையில் போகிறதுக்கு மாதிரி அப்போ எந்த கட்டணமும் வரவேற்று இல்லை. அவங்க வந்து அவங்களோட அமலுக்காக ஒரு உதவி மாதிரி தங்கிட்டு போகிறாங்க. நிறைய பெண்கள் ஹம்மந்தொட்டு அந்த பகுதியிலிருந்து வரவங்க, ரத்னபுர போகிற பிரயாணிகள், நிறைய பிரயாணிகள் வருவாங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்னு தெரியாது. வெளியில வாகனத்தை பெண்களை வச்சுட்டு ஆண்கள் வந்து தொழுவாங்க. வந்தது பிறகு தான் பெண்களுக்கு தொழுறதுக்கு இடம் இருக்குதே என்று சொல்லி மறு வாகனத்தை எடுத்துட்டு வந்து உள்ளுக்கு போட்டு தொழுவாங்க. இது இன்னும் மக்களுக்கு அறிமுகமாயினால் மக்கள் வந்து தொழுகை கலா செய்ய மாட்டாங்க. டவுன்ல இருந்து ஒரு 3 கடையை தாண்டினா இந்த வரக்கா ஜும்மா மஸ்கிரிக்கு வெளிப்பெண்ண இந்த ஏரியாவில் இப்படி ஒரு பள்ளியை கட்டிக்கிறங்கிறது பிரயோசனமானது. ஏனென்றா இந்த பகுதி முக்கியமான பகுதி. நீங்கள் கொழும்பிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு போகிறவங்க ஹைவேயினூடாக வந்து நீங்கள் இடையில் உங்களுக்கு அவசர தேவைகள் வந்தால் பெண்கள் வெக்கப்படுவீங்க. ஹோட்டலுக்கு போகிறது அல்லது உங்களுக்கு தெரியாதவங்களுடைய இடங்கள் இருக்கும். அதனால் அவசர தேவையை பூர்த்தி செய்யலாம் போகும். அதுக்காக நீங்கள் இங்கே வரலாம். நீங்கள் இங்கே வந்து தொழுதுட்டு போகலாம். இந்த பகுதியில் நீங்கள் சுற்றுலா வந்திருப்பீங்க. அப்போ எங்கே தங்குறது, எங்கே தொழுகிறங்கிற விஷயமெல்லாம் இருக்கு. அப்போ அதுக்கான ஏற்பாடு இவங்க செஞ்சுருக்கிறாங்க. உண்மையில் இந்த வெளிப்பண்ண வரக்கா ஜும்மா பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தை நாங்கள் பாராட்டணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வாகனத்தை நிப்பாட்டிட்டு தொழுகிறதுக்கு நீங்கள் அப்படி அவசரமாக தங்கணுமெண்டா தங்கிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளும் உங்களுக்கு இருக்குது. எந்த விதமான உங்களுக்கு கட்டணம் ஒன்றும் வரவிட மாட்டாங்க. ஒரு நன்மையின் அடிப்படையில் செய்கிறாங்க. எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெண்களுக்கு உதவியாக இருக்கும்.